நீலகிரி மாவட்டம் உதகை சரிங்கிராஸ் பகுதியிலிருந்து மத்திய பேருந்து நிலையம் வரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிருந்தா அவர்கள் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வில் சரிவர இயங்காத தெருவிளக்குகள், கண்காணிப்பு கேமராக்களின் பராமரிப்பு, பார்க்கிங் வசதி உள்ளிட்டவை குறித்து மத்திய பேருந்து நிலையத்தில் பேருந்துக்காக காத்திருந்த பயணிகளிடம் பாதுகாப்பு போன்றவை குறித்து கேட்டறிந்ததோடு, பெண்களின் பாதுகாப்பு மற்றும் பெண்களுக்கு எதிரான குற்ற செயல்களை தடுப்பதற்காக சிறப்பு கண்காணிப்பு மற்றும் விழிப்புணர்வு பணிகள் தொடர்ந்து நடைபெறும் என தெரிவித்தார். இந்த ஆய்வின் போது உதகை நகர காவல் துணை கண்காணிப்பாளர் கோபாலகிருஷ்ணன், உதகை நகர காவல் ஆய்வாளர் அன்பரசன் உள்ளிட்ட காவலர்கள் பலர் உடனிருந்தனர். மாவட்ட எஸ்பி அவர்கள் வந்துட்டு திடீர் ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின் போது ஸ்ட்ரீட் லைட் சரிவர ஃபங்க்ஷன் ஆகுதா அப்படின்னு உடனடியாக முனிசிபால் கூட கனெக்ட் பண்ணிட்டு அந்த ஸ்ட்ரீட் லைட்ல எங்கெங்கெல்லாம் எரியலையோ அதெல்லாம் உடனே பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஸ் ஸ்டாண்ட்ல இப்போ இருக்கோம். பஸ் ஸ்டாண்ட்ல வந்துட்டு அந்த லேட் நைட்ல இங்கே பேசஞ்சர்ஸ்லாம் இருந்தாங்க. அவங்களை கூப்பிட்டு பணிவாக எங்கெங்க போகணும், எந்தெந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு கண்டறிஞ்சு இது பண்ணியிருந்தாங்க. அதுவும் இல்லாமல் ஒரு சில பெண்கள் இங்கே இருக்கிறப்ப அவங்களுக்கும் வந்துட்டு சேஃப்டியாக உடனடியாக ஒரு சப் இன்ஸ்பெக்டரை டெப்டேட் பண்ணிட்டு உடனே அதை பாருங்க அப்படின்ற மாதிரியும் நடவடிக்கை எடுத்திருக்காங்க. ஸ்ட்ரீட் லைட்டு, அதே மாதிரி பார்க்கிங், க்ளோஷர் ஆஃப் த ஷாப் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படின்னா அந்த கரெக்டான டைம்ல ஷாப்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரியும் அவங்க சொல்லியிருக்காங்க. மாவட்ட எஸ்பி அவர்கள் அந்த பஸ் ஸ்டாண்ட்ல வந்துட்டு கண்காணிக்கக்கூடிய காட்சிகள் பார்க்குது. அதே மாதிரி சிசிடிவி கேமராக்கள் வந்துட்டு சரிவர ஃபங்க்ஷன் ஆகுதா, அது எப்படி இருக்குது அப்படின்னு கூட இருக்கக்கூடியவங்க இன்ஸ்பெக்டர், அதே மாதிரி டிஎஸ்பி அவங்ககிட்ட எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னு. இது முதல் ஆய்வு தான். இனி போக போக இது மாதிரியான ஆய்வுக்கெல்லாம் கண்டினியூஸா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. இதுல பாத்தீங்கன்னா அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்துட்டு அருமையான ஒரு விஷயம் தான். விமன் சேஃப்டி ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப பணிவா இந்த எஸ்பி போயிட்டு ஒவ்வொருத்திட்டே போய் கேட்டு என்ன பிரச்சனை, எங்க போறீங்க, எதாவது நாங்க ஹெல்ப் பண்ண முடியுதா நாங்க பாக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. உண்மையா அது இப்ப இருக்கக்கூடிய கால சிச்சுவேஷன்ல அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான். இப்ப கூட ஒரு பொண்ணு வந்திருந்தாங்க. அந்த பொண்ணு கிட்ட கேட்டு எங்க போகணும், என்ன ஏது விஷயம் அப்படின்னு கேட்கிறப்போ ஃபேமிலியில ஒரு சின்ன இஷ்யூ இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. உடனடியாக ஒரு சப் இன்ஸ்பெக்டரை கூப்பிட்டு அது என்னன்னு பார்த்துட்டு கொண்டு போய் அவங்களை வீட்டுல சேஃப்டியா விட்டுட்டு வாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. ஆய்வின் போது இதெல்லாம் வந்துட்டு மாவட்ட எஸ்பி அவர்கள் வந்துட்டு ஆய்வு மேற்கொண்டாங்க.